எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வள்ளி சமையல் சேனலில் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வள்ளி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குளிருக்கு நம்மளுக்கு சூடாக குடிக்கணும் போல் ஏதாட்டு தோணும். ரொம்ப செலவு இல்லாத ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப்பு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்க்கலாம். ஒரு 50 கிராம் முட்டைகோஸ், 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், 100 கிராம் பச்சை பட்டாணி முளைச்சிருக்கு. முளைச்ச பயிர் சேர்த்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் பச்சை பட்டாணியை முளைக்க வச்சு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன குடமிளகா, 10 சின்ன வெங்காயம், மசாலா பொருள் ஒரு 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உலர் திராட்சை. இதுதான் இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது உருகுனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லது, அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட முளைக்கட்டின பயிர் சேர்த்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் பச்சை பட்டாணியை முளைக்க வச்சு எடுத்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்து சூப் பண்ணிக்கோங்க. புளிப்புக்காக நான் சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பச்சை வாசனை போவதண்டியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போது இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சை அயன் சக்தி ரொம்ப இருக்குது, அதனால் இதை நான் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அதனால் நம்மளுக்கு ரொம்ப செலவாகாது. வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் 100 தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு மொத்தம் 50 ரூபா கூட ஆகாது. நல்ல ஹெல்த்தியும் கூட. இப்போயும் எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகத்தையும் மிக்சியில் போட்டு திரித்து போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் முளைக்கட்டி வச்சுருந்த பச்சை பட்டாணியில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம். சூப்பு நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை பட்டாணிக்கு பதிலாக கொண்டக்கடலை ஆட் பண்ணலாம், பச்சை பயிர் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பயிர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் 800 மில்லி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 லிட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 5 விசில் 6 விசில் வர தண்டியும் நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக மல்லியிலை தூவி இறக்கிக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே மிளகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சளிக்கு ரொம்ப நல்லது. கம்மியான செலவில் ஹெல்த்தியான சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வின்டர் சீசனுக்கு இந்த சூப்பு செஞ்சு குடிங்க. இந்த சூப் குடித்த உடனே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வள்ளி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து எளிமையாக சமைத்து அருமையாக உண்போம். இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.